ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஆசாசியான கேக் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவசரமா கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே 4 மணிக்கு தான் ஊருக்கு கிளம்புவாங்க. இன்னைக்கு 2 மணிக்கெல்லாம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் அயன் பண்ற சாக்கில் தாங்க இவ்வளோ பெரிய வேலையை பண்ணி விட்டுட்டாங்க. அந்த ட்ரெஸ் இன்னைக்கு அயன் பண்ணாம போட்டிருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் நான் அயன் பண்ணி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த வேலையை பண்ணி விட்டாங்க. அயன் பாக்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு போல. மெயின் சுவிட்ச் வந்து ட்ரிப் ஆயிடுச்சு. ட்ரிப் ஆனது கூட தெரியாம பவர் கட்டு தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணி எங்க கரண்ட் வந்துச்சு. மாமா தான் ஊருக்கு கிளம்பிடுச்சு. எப்படியே எப்போ கேக் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த மாதிரி கரண்ட்டில் எதுக்காச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. மாமாவை எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்து பார்த்தா தான் தெரியுது ட்ரிப் ஆனதே. நானும் பார்க்குறேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு அணி கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அணி கேக் வந்துட்டு முன்னே இல்லைங்க, கேக் பேக் பண்ணிட்டு அணி சிறப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஜாம் வாங்கிட்டு வந்து அதை மெல்ட் பண்ணிட்டு மேலே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அணி கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. கட் பண்ணிவிட்டு பீஸ் எல்லாம் போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம